முதலிரவு அதுவுமா பால் எடுத்துட்டு போய் தாங்க நம்ம பார்த்துருப்போம். ஆனா வந்துட்டு இந்த ரம்யா மிகப்பெரிய ஒரு உருட்டுக்கட்டைய எடுத்துட்டு போறா. இதனால என்ன நடக்க போகுதுன்னு சொல்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ரொம்பவே வந்துட்டு கேவலமா வந்து நடந்துட்டு இருக்கா. ஏன்னா, சரவணனுக்கு வந்து ஆசையெல்லாம் வந்து வளர்த்துட்டா. ஏன்னா, அந்த ரூம் தான் வேணும். அந்த ரூம்ல தான் எங்க வம்சம் வளரணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும்போது, அப்ப என்ன தோணும்? சரி இவளுக்கும் நம்ம கூட வாழ தானே தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் ஆசையெல்லாம் நெறைய வளர்த்துக்கிட்டாரு. வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம, சரி நம்ம வந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பல கனவுகளோட அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த ரூம்ல. உட்கார்ந்துட்டதுமே இந்த ரம்யா வந்து பால் எடுத்துட்டு போம்மா அப்படின்ற மாரி சொல்ல, பாலா எதுக்கு ஆன்ட்டி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா பால் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல இல்ல ஆன்ட்டி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாலுக்கு பதிலா பால் செம்புக்கு பதிலா ஒரு உருட்டு கட்டைய மட்டும் குடுங்கன்னு சொல்லவும், எதுக்கும்மா இது கேட்குற? குடுங்க ஆன்ட்டி இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த உருட்டு கட்டைய எடுத்துட்டு போறா. இத பார்த்ததுமே வந்து அவங்களுக்கும் என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ஐயோ! என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரவணன் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டுருக்காரு. அந்த சமயத்துல இவ கட்டை எடுத்துட்டு போகவும் சுத்தமா வந்து புரியாம, "ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மேடம் கட்டை எடுத்துட்டு வரீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஒரு எலிய வந்து போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த கட்டை" அப்படின்னு சொல்லவும், சரவணனுக்கு அப்ப புரியல. அப்புறம் தான் வந்துட்டு, "சரி மேடம் நம்ம வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "எது வாழ்க்கையா? சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காதீங்க. இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வந்து செல்லாது. நீங்க இன்னொரு வாட்டி வாழ்க்கை அப்படின்ற மாரிலாம் பேசுற மாரி இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது சரவணன் அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, வேற எப்படி சரவணன் பேச முடியும்? நான் தெளிவா சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க வந்து இந்த மாரி பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்ற மாரி கேட்க, மேடம் நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா நீங்க நம்பிக்கை குடுத்ததுனால தான் மேடம் எனக்கே வந்து இவ்ளோ நம்பிக்கை வந்துச்சு அப்படின்ற மாரி சொல்ல, இல்ல சரவணன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாரி சொல்லவும் ஒரு மாதிரி ஆயிடுது சரவணனுக்கு. என்னடா இது இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரவணனுக்கு இது கண்டிப்பா வந்து தேவைதாங்க. முட்டாள்தனமா எவ்வளோ தடவை சொல்லியும் கேட்காம இந்த முடிவு எடுத்ததுக்கு நல்லாவே வந்து தேவைதான். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரவணன் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல. எந்த மாதிரி கொன்று போறாருன்னு தெரியல. இவ்வளோ பெரிய அவமானம் கண்டிப்பாக வந்து என்ன கேட்டால் சரவணனுக்கு தேவைதான். ஒரு வாட்டியுமே பேச்சை கேட்காம இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் இப்போ ரம்யா மிகப்பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.